خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أعوذ بالله من الشيطان الرجيم وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يريد ثواب الدنيا نؤته منها ومن يريد ثواب الآخرة نؤته منها வசனஜிது ஷாக்கிரீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூது செய்யக்கூடியவர்களாக எங்களை தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஒரே கொள்கையோடு நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான், பிறந்த ஒவ்வொருவரும் மௌத்தை அடைந்தாக வேண்டும். மௌத் என்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக தயார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த மௌத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே சொல்லும்போது, ஒமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் குறிப்பிட்ட தவணை வந்தவுடன் மரணித்தே ஆக வேண்டும், மௌத்தை அடைந்து ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி என்பதாக அல்லாஹ் அந்த சூரா ஆல இம்ரானுடைய 145ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல் இன்னுமொரு சூரா அம்பியாவுடைய 35வது வசனத்தில் சொல்லும்போது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும், மௌத் என்ற ஒரு நிலையை சுவைத்தாக வேண்டும், சக்கராத்துடைய நிலையை அடைந்து தான் ஆக வேண்டும். அவர் எந்த நிலையில் இந்த உலகத்தில் மரணித்தாலும் அந்த சக்கராத் என்ற நிலை அவருக்கு வந்தாகும் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே சோதனைக்காக அல்லாஹ் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் சந்தோஷத்தையும் அதே போன்று நோய் நொடிகளையும் ஏற்படுத்துவான். அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக மௌத் என்ற நிலை அவனுக்கு வந்தே ஆகும் என்பதை சூரா அன்பியா என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டு, எமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? நாங்கள் எந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், எந்த அந்தஸ்தில் எந்த அமைப்பில் இந்த உலகத்தில் இருந்தாலும் அடிக்கடி நாங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எம்முடைய வாழ்வும் மரணத்தை நோக்கிய மறுமையை நோக்கியதாக அமையும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சிறு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் உடைத்தெறியக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மௌத்துக்காக வேண்டி நாங்கள் தயாராகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களை எம்முடைய சமூகம் அறியாமல் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொல்லி காட்டிய நிறைய செய்திகளை பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலபோது ஊருக்காகவும் சடங்குக்காகவும் எம்முடைய மூதாதையர்கள் செய்தவைகள் என்று சொல்லி நிறைய விடயங்களை பிழையாக நம்ம நடைமுறைகளை கையாளக்கூடியவர்களாக நாங்கள் காணுகிறோம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். அதில் முதலாவது ஒரு பகுதி தான் எல்லோரும் தன்னுடைய உள்ளங்களில் பதிய வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த உலகத்திலே வாழும்போது நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் கடனாளிகளாக நாங்கள் மரணிக்கக்கூடாது. இன்னொருவருடைய உரிமைக்கு சொந்தக்காரர்களாக இன்னொருடைய உரிமையை நாங்கள் எடுத்த நிலையிலே எம்முடைய மரணம் வரக்கூடாது. கடன் என்பது மிக பயங்கரமான ஒரு செய்தியாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாராவது நம்முடைய உறவுகள் மரணித்தால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் கடன் என்ற அந்த தொல்லையிலிருந்து அவர்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். நஃப்சுல் முஃமின்
முஅல்லகத்துன் பிதைனிஹி. ரசூலா சொல்லி காட்டினார்கள், ஒரு முஃமினுடைய உள்ளம், ஒரு முஃமின் அவனுடைய கடனோடு அவன் தொடர்பு பட்டிருக்கிறான். ஹத்தா யுக்லா அன்ஹு, கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவனுடைய பொறுப்பு நீங்காமல் இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் கடனாளிகளாக நாங்கள் மரணிக்க கூடாது. அவ்வாறு யாராவது மரணித்தால் அவருடைய கடன் உறவுகளால், அவருடைய வாரிசுகளால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் அடிக்கடி அவர்களுடைய துஆவில், தொழுகையில் ஒரு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், கடனாளியாகுவதை விட்டும் பாவியாகுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பார்களாம். ஒருபோது ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடிக்கடி இந்த மக்ரம், கடனாளியை பற்றி கேட்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிட்டால் பொய் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவன் தள்ளப்படுகிறான். வாக்களித்து மாறு செய்ய வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எவ்வளவு குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் வாழ்ந்தவனாக இருந்தாலும், மார்க்கத்தையே கரைத்து குடித்திருந்தாலும், பொய் பேச வேண்டிய நிலைக்கு ஒரு கடனாளியாக மாறிவிட்டால் அவன் நிர்பந்திக்கப்படுகிறான். வாக்களித்து விட்டு மாறு செய்ய வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எனவே இந்த நிலையிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அன்பான சகோதரர்களே, எம்முடைய அல்லாஹ் தந்த இந்த குறுகிய கால வாழ்க்கையில் பிறருடைய கடன் தொல்லையோடு நாங்கள் மரணிக்க கூடாது. மரணித்தவர்களையும் அந்த சுமையோடு நாங்கள் அடக்கம் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம், இவர் கடனாளியாக இருக்கிறார் என்ற போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய இந்த தோழருக்கு நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் போக பார்த்தார்கள். தொழுவிக்கவில்லை. உடனே கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அலையதைனுஹு, யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனை நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னபோதுதான் ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை தொழுவித்து அவருக்காக துஆ கேட்கிறார்கள். கடன் சுமையை பாருங்கள். பயங்கரமான ஒரு அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டிய, விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாவம் கடன் சுமையோடு ஒருவன் மரணிப்பது. எனவே வாழும் காலத்திலும் அந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது. மரணித்த பின்னாலும் கடனாளியாக நாங்கள் போகக்கூடாது. மௌத்துடைய ஆக உயர்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஷஹீதுடைய நிலை. மௌத்துடைய ஆக உயர்ந்த அந்தஸ்து. ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் கொல்லப்பட்டு, எதிரியால் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார், இவருடைய நிலை என்ன என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் சுவர்க்கம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கவாதியாக மாறிவிட்டார். கேட்டவர் திரும்பி போகும்போது ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து மறுவ சொன்னார்கள், கால ஜிப்ரீல் இல்லத்தைன், இப்போதுதான் ஜிப்ரீல் வந்து சொன்னார், கடனை தவிர. அல்லாஹ் அக்பர். யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக இருந்தாலும் கடனுக்கு விதிவிலக்கு இல்லை. இன்றைக்கு கோடிக்கணக்கில் மக்களை ஏமாற்றி கடன் வாங்கி ஊரையே ஏமாற்றி விட்டு மரணித்தவுடைய நிலை. எத்தனை ஹஜ்ஜி செய்திருக்கலாம், எத்தனை ஏழை குமர்களை கரை சேர்த்திருக்கலாம், எத்தனை மஸ்ஜிதுகளை கட்டிருக்கலாம். கடனாளியாக மரணித்தால் மக்களுடைய பதுவாவுக்கு ஆளாகிறான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கடன் சுமையிலிருந்து நாங்கள் மையத்தை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இன்றைக்கு என்னுடைய சமூகம் பழகி இருக்கிறார்கள். மையத்தை பள்ளியிலே கொண்டு வந்து வைத்தால் 2 விடயங்களை சடங்காக சொல்லுவார்கள். மனது நோக நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். மையத்துடைய உறவுகள் வெளியிருப்பார்கள், உது செய்து கொண்டிருப்பார்கள். அது சடங்காக போயிருக்கிறது. ஏதாவது இவருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்தால் உறவுகளோடு பார்த்து கொள்ளுங்கள். யார் உறவென்றும் தெரியாது, சொந்தம் யாரென்றும் தெரியாது, இவருடைய பிள்ளைகளோடு பேசிக் கொள்ளுங்கள். மையத்தை அடக்கிட்டு பிள்ளை கிட்ட போயிட்டு கடன் கேட்டால் அங்கு சண்டை. சுப்ஹானல்லாஹ், சடங்காக போயிருக்கிறது. ஜனாசாவை அடக்குவதற்கு முன்னால் கடன் இருந்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம்.
இல்லை என்றால் பயங்கர தண்டனைக்கு அந்த ஜனாசா ஆளாகும். எனவே அன்பான சகோதரர்களே, மையத்தோடு சம்பந்தப்பட்ட ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட முதலாவது அம்சம், கடனாளியாக அந்த ஜனாசாவை நாங்கள் அனுப்பக்கூடாது. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் யாராக இருந்தாலும் கடனாளியாக கபருக்கு போகக்கூடாது. இரண்டாவது ஒரு அம்சம், இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு நம்முடைய சமூகம் அதனை ஒரு ஒரு இபாதத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மரணித்தால் ஜனாசாவுடைய கடமைகளை அவசரமாக செய்து அடக்கி விடுவது தான் இஸ்லாத்துடைய கடமை. இந்த ஜனாசாவை கஃபன் செய்து வீட்டில் வைத்து கொண்டு அரமணித்தியாலம் புகழ் பாடுவார்கள், இரங்கல் பாடுவார். இவர் யார் தெரியுமா? பெண்களுக்காக வேண்டி பேசுவார்கள். இவர் யார் தெரியுமா? என்ன செய்தார் தெரியுமா? இவருடைய இழப்பால், இவருடைய மரணத்தால் இந்த ஊர் படக்கூடிய பாடு என்ற ஒரு முதலை கண்ணீரை வடித்த ஒரு பயான். அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் பள்ளியில வைத்து தொழுகைக்கு முன்னால் தலைவர் வந்து அரை மணித்தியாலும் பேசுவார், பொருளாளர் வந்து ஒரு அரை மணித்தியாலும் பேசுவார். மாற்று மத கலாச்சாரமாக இன்றைக்கு ஜனாசா வீடுகள் மாறி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவ அஅலமு பிக்கும், நீங்க யார் என்று எனக்கு தெரியும். நீங்க ஊருக்கு இவர் எத்தனை பள்ளி கட்டினாரு, எத்தனை வீடு கட்டினாரு, எத்தனை பிள்ளைகளை வாழ வைத்தார் என்று நீங்க பயம் பண்ண தேவையில்ல. ஹுவ அஅலமு பிக்கும், உங்களை பற்றி அல்லாஹ் அறிகிறான். நீங்கள் கருவறையில் இருக்கும் போதே நீங்கள் எவ்வாறானவர்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டாம், உங்களை பற்றி நீங்கள் பெருமை பேச வேண்டாம். அல்லாஹ் பாடமாக சொல்லித் தருகிறான். ஊருடைய தலைவராக இருக்கலாம், மிகப்பெரிய ஆலிமாக இருக்கலாம், கொடை வள்ளலாக இருக்கலாம், அவரை வைத்து இரங்கல் பாடுவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தரவில்லை. இன்றைக்கு பாருங்கள் அன்பான சகோதரர்களே, பள்ளியிலே வைத்துக்கொண்டு புகழ் பாடுவார்கள். சில போது சொல்லுவார்கள், இவருடைய மரணத்தால் அரசு நடுங்குகிறது, அரசு நடுங்கிடம். ஒரு ஆலிம் மௌத்தாக இருக்கிறார், ஒரு நல்ல மனிதர் மௌத்தாக இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்களா அரசு நடுங்கிறது என்று சொன்னார்களா? பொய்யையும் புரட்டையும் கலந்து புகழ் பாடுவதையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த அளவு மாறி இருக்கிறது தெரியுமா? ஒரு நல்ல ஒரு ஜனாசாவை உடனே தொழுவித்து கஃபன் குளிப்பாட்டி கஃபன் செய்து அவசரமாக அடக்கினால் திருப்தியே கிடையாது. ஒரு 2 வார்த்தையாவது பேச இருந்துச்சுதானே. நாங்கள் அப்படி பழகி இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவோடு நேசிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த முசீபத்து வந்திருக்கிறது. கபரடி பயான் உண்டாது இருக்கணுமே, ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே இவ்வளவு நல்ல மனுஷனை கொண்டு அடக்கிட்டாங்களே. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு கபரடி பயானும் வாஜிபுமாய் நாங்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சில ஜனாசாக்களை வைத்து உபதேசம் செய்திருக்கிறார்கள். கடமையாக்கினார்களா? வாஜிபாக்கினார்களா? யாராவது மரணித்தால் கொழும்பில் இருந்து ஒரு ஆலிமை வரவழைத்து பயன் வைக்க வேண்டுமா? எங்கட ரத்தத்தில் ஊறி போன ஒரு முசீபத்தாக மாறி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, புகழ் பாடுதல் என்பதும் மற்றவரை பற்றி புகழ் பேசுதல் என்பதும் இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு செய்தி. அதேபோல வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தவே கூடாது. எமக்கு முன்னால் ஒருவர் எம்மை புகழுகிறாரா, எம்முடைய உள்ளம் கொதிக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைவதல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து அவரை புகழ்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, நீ உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அஜமிகள் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய பிரதேசம் இஸ்லாமியமயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று புகழும் போது பக்கத்தில் இருந்தார்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மண் பிடியை எடுத்து ஓங்கி அடிக்கிறார் அந்த சொன்ன மனிதனுக்கு. அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள், முகத்துக்கு முன்னால் புகழக்கூடிய ஒருவரை கண்டால் மண்ணால் அடிக்குமாறு ஏவினார்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு புகழ்ந்து அவருக்கு பரிசு, என்னைய தண்ணியில சந்திகளை என்று சொல்லி அவருக்கு வேற கிஃப்ட் வேற. ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? என்னை புகழ வேண்டும்,
எனக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், நான் செய்த நலவுகள் எல்லாம் பேசப்பட வேண்டும், ஃபேஸ்புக்கில் வரணும். நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், பள்ளிக்கோ ஊருக்கோ ஒரு நல்ல ஒரு வேலையை செய்கிறோம், இதை சமூகத்தில் காட்டி பெருமை பேச நினைத்தால் சுப்ஹானல்லாஹ், ஏதாவது ஆதாரத்துக்காக யாராவது உதவி செய்தார்கள் என்பதை காட்டுவதற்காக, அவருக்கு நிரூபிப்பதற்காக ஒரு போட்டோ எடுப்பது வேறு. சமூக தளங்களில் வலைத்தளங்களில் போட்டு அதை பெருமை பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா? இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன உதவியை கொடுத்து முழு உலகத்துக்கும் காட்டுகிறான். புகழ் பாட வேண்டாம், புகழ் பேச வேண்டாம், அல்லாஹ் கடுமையாக சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதீன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நீங்கள் காணலையா, யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் யாருக்கும் சொல்றதில்லை, என்னையால தான் அந்த புல் ஓதி முடித்தார், நான் சொல்ல விருப்பம் இல்லை. குர்ஆன் சுன்னாவை நேசித்த சமூகம் பிதஅத்தோடும் சிறுக்கோடும் உள்ளவர்கள் அல்ல, குர்ஆனையும் சுன்னாவையும் நேசித்தவர்கள். யாருக்கும் சொல்லிக்கொள்ள வேணாம், அந்த புள்ளைய நான் தான் நகை போட்டு முடிச்சு கொடுத்தேன். அல்லாஹு அக்பர். அவ்வளவு மண், மறுமையில் எந்த கூலியும் இல்லாமல் போய் ரசூல்லா சொன்னார். ரசூல்லா கடுமையாக சொன்ன ஒரு செய்தி, அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான் என்று 3 கூட்டத்தார்களை சொல்லி, ஒன்று யார் தெரியுமா? கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். அதில் வேறு இஹ்லாஸ பேசுவார்கள். நாங்கள் என்ன பழக்கத்திலேயே நான் யாருக்கும் சொல்லிக் கொள்றதில்லை, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் என்று அது அடுத்த நாள் முழு ஊடகத்திலையும் வரும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் யாரையும் புகழ்ந்து, இது யாருடைய பண்பு தெரியுமா? யூத நசாராக்களுடைய குணம். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் அதை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். ஒரு இபாதத்தை செய்தால், தஹஜ்ஜத் கிளம்பி ஒரு இபாதத்தை செய்தால் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். பகல் நேரத்தில் சொல்லுவார்கள், சரியான தூக்கம், சரியான தூக்கம், நான் இன்றைக்கு 2 மணிக்கு கிளம்பி தஹஜ்ஜத் தொழுதானே அதனால வருத்தம். சரி, அவ்வளோ நன்மையும் மண். அன்பான சகோதரர்களே, எந்த வகையிலும் யாரையும் புகழ்ந்து பாடுவதையோ புகழை விரும்பக்கூடியவர்களாகவோ நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த குணம்தான் மரணித்த பின்னால் மையத்தை வச்சு கொண்டு கூட அடக்குவதற்கு விருப்பம் இல்லை, புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம், புகழை விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் யாராவது மரணித்தால் அவசரமாக அவரை அடக்கி விடுங்கள், மரணித்தவர்களை அவசரமாக அடக்கி விடுங்கள். அவர் நல்லவர், ஃபைன்கான சாலிஹன், அவர் நல்லவராக இருந்தால் அவரை அவசரமாக சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுங்கள். அவர் மற்ற பகுதியிலே இருந்தால், ஒரு மோசமானவராக இருந்தால் அவரை உங்களுடைய தோளில் சுமப்பதே உங்களுக்கு அநியாயம், அது உங்களுக்கு நஷ்டம், அவரை கொண்டு போய் புதைத்து விடுங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த மையத்தை வச்சு கொண்டு இன்றைக்கி மணித்தியால கணக்கில் புகழ் பாடுவது இருக்கிறதே, இது இஸ்லாம் சொல்லித்தந்த அம்சம் அல்ல, இதனை நாங்கள் தடை செய்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான சகோதரர்களே, ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்லுதல், தஅஸியா. தஅஸியா என்றால் ஜனாசாவுடைய வீட்டாருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாவுடைய ஒரு பேர குழந்தை மௌத்தான போது ரசூலுல்லாவிடம் கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாவுடைய மகளுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்ததை அவன் எடுத்து விட்டான். கொடுப்பது அல்லாஹ்வுடைய உரிமை, எடுப்பதும் அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ் நாடியதை செய்திருக்கிறான், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஜனாசாவுடைய மனைவி, ஜனாசாவுடைய பிள்ளைகள், அவர்களுடைய உறவுகள், அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அல்லாஹ் நாடிய நேரத்தில் அல்லாஹ் நாடியதை செய்திருக்கிறான், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய வேலை, நாங்கள் திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்ற ஆறுதலை சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே, அஅலம் அல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லிமையித், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், உங்களுடைய ஆறுதலை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், உங்கள் ஜனாசாவுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்ற ஆறுதல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது யாருக்கும் சொல்லலாம், யாராக இருந்தாலும் ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டவர்களை இந்த ஆறுதல் சொல்லி அவர்களை அமைதிப்படுத்துவது என்பதை ஒரு சுன்னாவாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இன்றைக்கு கபர் மையவாடியில் மையத்தை அடக்கிட்டு வந்தால் போலினுக்கு ஒரு குரூப் இருப்பார்கள்,
அந்த சொந்தத்தை வாழ்க்கையிலே கற்றிருக்க மாட்டார்கள். இது மையத்துடைய யார் என்றும் தெரியாது. ஒரு குரூப் அப்படியே போலினுக்கு இருப்பார்கள். எல்லோரும் சலான் சொல்றது. இன்றைக்கு எல்லா ஊரையும் இந்த முசீபத்தில் ஆறுதல் சொல்கிறார்களாம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட நாட்டில் உருவாக இருக்கக்கூடிய இந்த கந்தூரியோ கத்தமோ என்ன முசீபத்தாக இருந்தாலும் இதனுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, நல்ல நோக்கத்தை உருவாக்கப்பட்டதுதான். நல்ல நோக்கத்தில் உருவானது தான் இன்றைக்கு பிழையான ஷிர்காக மாறி இருக்கிறது. எங்களோட சந்ததிகளுக்கு பித்அத்துகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஜனாசாவை அடக்கிட்டு மையத்துடையவர்கள் ஆறுதல் சொல்ல வேற, நாங்கள் ஒரு புதிய வணக்கத்தை உருவாக்கி எல்லோரும் வரிசையில் இருந்து அப்படியே சலாம் சொல்லி கொண்டு போகிற இவர் ஜனாசாவோட உறவு. அதில் ஒருவர் வந்து அறிமுகப்படுத்துவார், இவர் தான் மகன், இவர் தான் மாமா, இவர் தான் சாச்சா. தேவையா இது? ரசூல்லா சொல்லி காட்டினார்களா? ஜனாசாவுடைய சொந்தங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, மன அமைதிக்காக சொல்லுங்க. புகழை தேடுவதற்கோ புதிய ஒரு விடயத்தை உருவாக்குவதற்கோ நீங்கள் செய்ய வேண்டாம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை விளங்கப்படுத்தி இந்த கத்தம் கொடுக்கிறது பிழை, 3ஆம் கத்த சாப்பாடு 7ஆம் கத்த சாப்பாடு பிழை என்று சொன்னதன் பின்னால் இப்போ ஒரு வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் கத்தம் கொடுக்கல, தாசியாவுக்கு போனோம், 3ஆவது நாள் தாசியாவுக்கு போனோம், மையத்தை ஆறுதல் படுத்துறதுக்கு 3ஆவது நாள் போனாராம். 2ஆம் நாள் போனா தாசியா சரி வராதா? 5ஆவது நாள் போனா தாசியா செய்ய முடியாதா? சுப்ஹானல்லாஹ், இதுக்கு எப்படி காரணம் என்று பாருங்கள். தாசியா என்பது போய் சாப்பிடுவதல்ல, மையத்தூட்டாளிடம் போய் சாப்பாடு கேட்பதல்ல, தேநீர் கேட்பதல்ல, அவர்களை ஆறுதல் படுத்தி விட்டு வருவது, அவர்களுக்கு அமைதிப்படுத்தி விட்டு வருவது தான் தாசியாவை ஒழிய சாப்பாடு கொடுப்பது தாசியா அல்ல. அவர்களிடம் கேட்டு சாப்பிடுவது தாசியாவை சார்ந்தது அல்ல என்பதை நம்முடைய மனதில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பித்ஆக்கள் நம்முடைய சமூகத்தில் உருவாகும் போதுதான் எம்முடைய சிறார்கள் அதனை இபாதத்தாக கருதுவார்கள், அதை இபாதத்தாக ஆக்கிக் கொள்வார்கள். எனவே இஸ்லாம் தடுத்தவைகளை, காட்டி தராதவைகளை எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை ஜனாசாக்களை வைத்து நாங்கள் பாடம் பெற வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு முக்கியமான பகுதி தான், யாராவது கணவர் மௌத்தாகிவிட்டார், மனைவி இத்தா இருக்க வேண்டும். இத்தா என்ற ஒரு வணக்கத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அது கணவன் மௌத்தாகி அவள் அந்த மனைவி பிள்ளை கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று இருந்தால் 4 மாதங்கள் 10 நாட்கள், சூரா பக்கராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 4 மாதம் 10 நாட்கள் இத்தா அனுஷ்டிக்க வேண்டும். அந்த பெண் குழந்தை கிடைக்கக்கூடிய நிலையில் கற்பமாக இருந்தால் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும். சூரா தலாக்கிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது அல்லாமல் கணவன் மௌத்தாகாமல் தலாக் சொல்லப்பட்டவராக இருந்தால் அந்த தலாக்கை பொறுத்து, அந்த மனைவியை பொறுத்து இத்தாவுடைய காலம் மாற்றமடையும். அன்பான சகோதரர்களே, கணவன் மௌத்தானால் இத்தா இருக்க வேண்டும் என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அது குர்ஆனை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இன்றைக்கு இத்தா இருப்பதென்றால் அதை நம்முடைய சமூகம் ஒரு பெரிய ஒரு அநியாயமான ஒரு சடங்காக ஆக்கி இருப்பதை காணுகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? கணவன் மௌத்தானால் அந்த மனைவி 4 மாதங்களும் 10 நாட்களும் என்ன இத்தா என்றால் கணக்கிடுதல், எண்ணுதல் என்ற அர்த்தம். கணவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும், அலங்காரங்கள் செய்யக்கூடாது, கவர்ச்சியான ஆடைகளை அணியக்கூடாது. அந்த மனைவியிடத்தில், அந்த கணவன் மௌத்தான பெண்ணிடத்திலே திருமண சம்பந்தமான எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இதுதான் சட்டம். இஸ்லாம் சொல்லியிருப்பது இதுதான். நகை நட்டுகளை போட்டு அலங்காரமான ஆடைகளோடு இருக்கக்கூடாது. அடுத்தது திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அந்த பெண்ணோடு பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம் தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், வெளியில் போகக்கூடாது,
வெண்ணிற ஆடைத்தான் அணிய வேண்டும், யாரோடும் பேசக்கூடாது, கடுமையான சட்டங்களை. சில போது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடிய சமூகம் கூட ஊர் சடங்காக இதனை செய்வார்கள், ஊர் சடங்காக செய்வார்கள். வந்து கேள்வி கேட்பார்கள், என்னுடைய சாச்சாவுடைய மகள் பாக்கேலுமா, இத்தால இருக்கிறார், பேசேலுமா? அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அலங்கார ஆடைகள் உடுக்க முடியாது, கவர்ச்சியாக இருக்க முடியாது, திருமண வார்த்தை பேசக்கூடாது, யாரோடும் பேசுவதோ வெளியில் செல்வதோ தேவைக்காக வெளியே போவதோ இஸ்லாம் தடை செய்யவில்லை. இதை எவ்வளவு கேட்டாலும் எனக்கு மனம் வராது. சொல்லுவார்கள், எங்களால் செய்யலாது, ஊர் என்ன நினைச்சும். இப்படி ஏன மனைவி, ஏன சகோதரி, கணவன் மௌத்தானவர் வெளியில போனா ஊர் என்ன பேசும்? குர்ஆன் சுன்னாவுக்கு பாடுபட்டு கொள்கையோடு உறுதியாக நின்ற நாம் இந்த விடயத்தில் ஊருக்கு பயப்படுவோம். அந்த இதா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு நோய் வந்தா முகத்தை அப்படியே மூடி ஒரு பயங்கரவாதியை அழைத்து செல்வது போன்று வைத்தியரிடம் அழைத்து செல்வார்கள். ஏன்? யாரும் பார்க்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. இந்த ரெண்டு தான் அவர்களுக்குரிய சட்டம். கவர்ச்சியான ஆடை அழகுபடுத்த முடியாது, திருமண சம்பந்தமான வார்த்தைகள் அவர் இதா முடியும் வரைக்கும் பேசக்கூடாது. இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ரசூலாடம் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் மூத்தாகிவிட்டார், நான் தொழில் செய்ய போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தார்கள், தொழில் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். தேவை ஏற்பட்டால் வெளியில் செல்வதற்கு எந்த தடையும் கிடையாது. இதை நாங்களாக உருவாக்கி கொண்டு அந்த சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. அன்பான சகோதரர்களே, மூட நம்பி சில போது இத்தால இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு கற்பமான ஒரு பெண், ஒரு தாய், அந்த ஜனாசா அந்த பெண்ணை பார்க்க போனாலும் விடமாட்டார்கள். ஏன் தெரியுமா? கற்பத்தில் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் என்ன செய்வது? பார்க்க முடியாதே என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள், பிழையான நம்பிக்கைகள் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி வளமையை போன்று சுட்டு திரிவதல்ல, அவர்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். தேவைக்கு போகலாம், வைத்தியரை சந்திக்க போக வேண்டுமா, பாடசாலை விடயமாக போக வேண்டுமா, உறவுகளை பார்ப்பதற்கு அவசியமான ஒரு நேரம் போக வேண்டுமா, தாராளமாக போகலாம், எந்த தடையும் கிடையாது. அவர்களுக்கு இஸ்லாம் சொன்னது அந்த 2 நிபந்தனைகள் மாத்திரம்தான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த இத்தா என்பதையும் நாங்கள் ஒரு சடங்காக ஆக்கி கொள்ளாமல் இஸ்லாம் சொன்ன விதத்திலே அவர்களை நாங்கள் வழி நடத்த வேண்டும். இது போன்று ஜனாசாக்களோட நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. பிழையானவைகளை நாங்கள் மனதிலே ஒன்றை பதிய வைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் எதிர்ப்பை பார்த்து வந்தவர்கள். ஊரே எதிர்த்தது, குர்ஆன் சுன்னாவோடு நின்றோம். ஊரே எதிர்த்தது, குனூத்தை விட்டோம். முழு குடும்பமும் எதிர்த்தார்கள், கந்தூரி பிழை என்றோம். இவ்வாறு வளர்ந்த நான் ஜனாசாக்கள் விடயத்தில் ரசூலுல்லாஹ் செய்யாதது நான் செய்ய மாட்டேன், ஊரே சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் என்று களமிறங்க முடியுமா? முடியாதா? அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் காட்டாத அனுஷ்டானங்களை ஜனாசாக்களோடு கலந்துவிடக் கூடாது. இஸ்லாம் சொன்ன விதத்திலே நாங்கள் அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய ஜனாசாக்களையும் குர்ஆன் சுன்னாவோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து ரசூலுல்லாஹ் செய்யாத பித்ஆக்களை நம்முடைய சமூகத்தில் இல்லாமலாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் தெரிவு செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.